அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோர் சேலம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். நிலத்தை அபகரிக்க முயன்ற விவகாரத்தில் பாஜக நிர்வாகி குணசேகரன் மீதும் நடவடிக்கை எடுக்க அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. மேலும் ஜாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி சேலம் எஸ்பி அலுவலகத்தில் அவர்கள் தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியவர்கள் ஜாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய இடி அதிகாரிகள் மீது போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய நிலையில் அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோர் சேலம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். நிலத்தை அபகரிக்க முயன்ற விவகாரத்தில் பாஜக பிரமுகர் குணசேகரன் மீதும் நடவடிக்கை எடுக்க அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. பாஜக பிரமுகர் குணசேகரனுக்கு உடந்தையாக இருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 விவசாயிகள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். தற்போது அவர்கள் தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவங்க என்ன புகார் அளிச்சிருக்காங்க, விவரங்கள்? அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கம்பாளையம் காரமணி என்ற இடத்தை சேர்ந்தவர்கள் தான் விவசாயி 73 வயதான கண்ணையன், இவருடைய சகோதரர் கிருஷ்ணன். இவர்களுக்கு 2 பேருக்கும் அவருடைய தந்தை சொத்து, அதாவது 6.5 ஏக்கர் தந்தை சொத்து விவசாய நிலம் இருக்கு. இந்த விவசாய நிலத்தை அபகரிப்பதற்காக சேலம் இரும்பாலை பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் என்பவர், அவருடைய நிலமும் அதன் அருகே இருப்பதன் காரணமாக அந்த நிலத்தோடு இந்த நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக கண்ணையன் மற்றும் அவருடைய தம்பி கிருஷ்ணன் ஆகியோரை பல்வேறு இடையூறுகள் தந்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 6.5 ஏக்கர் நிலத்தை தான் வாங்கி விட்டதாகவும் அதற்காக 1 லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்தி அதற்கான அக்ரிமெண்ட் போட்டுள்ளதாகவும் ஒரு போலியான டாக்குமெண்டை தயாரித்து அதன் மூலமாகவும் அவரை மிரட்டி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இது தொடர்பாக அவர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதனிடையே கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி இவருக்கு அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனில் இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து வைத்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் என்ற வகையில் அவரை சம்மன் போட்டு அவரை அமலாக்கத்துறை அழைத்திருக்கிறார்கள். அதன் பேரில் தனது வழக்கறிஞரோடு விவசாயிகள் 2 பேரும், அதாவது இவர்கள் 2 பேரும் ஏழை விவசாயிகள், படிக்காதவர்கள், இவர்களுக்கு தனக்கு அமலாக்கத்துறையிலிருந்து இந்த சம்மன் எப்படி வந்தது என்று அவர்கள் அதிர்ச்சியோடு அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்ற பிறகுதான் அவர்கள் பெயரை அனுப்பிய அந்த அமலாக்கத்துறை நோட்டீஸில் இவர்களுடைய அந்த ஜாதியை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 6 ஏக்கர் நிலம் அபகரிக்க முயற்சிப்பதும் இந்த விசாரணையின் போதுதான் தெரிய வந்தது. குறிப்பாக இந்த பாஜக நிர்வாகியான குணசேகரன் என்பவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் இருவரும் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளோடு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். அதில் கடந்த 5 ஆண்டுகளாகவே தங்களுடைய இந்த 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்காக பாஜக நிர்வாகி குணசேகரன் தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். தாங்கள் எந்த விதத்தில் அங்கு அந்த நிலத்தில் பயிரிட்டாலும் அந்த பயிர்களை அழிக்க நினைக்கிறார். அது மட்டுமல்லாமல் அடியாட்களை கொண்டு வந்து தங்களை மிரட்டி வருகிறார். இப்போது அமலாக்கத்துறை மூலமாக தங்களை மிரட்டுகிறார். தாங்கள் எந்த விதமான ஒரு பெரிய செல்வந்தரோ, அதாவது வேறு விதத்தில் நாங்கள் சொத்தோ சேர்க்கவில்லை, தங்களுடைய அப்பா சொத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த நிலையில் அமலாக்கத்துறை மூலமாக எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எங்களிடமிருந்து அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக குணசேகரன் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இதற்கு துணை போன அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது விவசாயிகள் இருவரும் தங்கள் வழக்கறிஞர் அரங்க செல்லதுரை மற்றும் சிபிஎம், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளோடு வந்து ஒரு புகார் மனுவை அளித்திருக்கின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.